இங்கே மனோஜோட கடைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வராங்க. உங்கள் கடையில் திருடு போன பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு அந்த பொருள் திரும்ப வேணும் அப்படின்னா அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு, என்ன சார் சொல்கிறீங்க, என் பொருளை நானே காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த போலீஸ்காரர் இருந்துட்டு, அது திருடு போன பொருள்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாதல்ல, அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப கம்மி விலையில் தான் வாங்கியிருக்காங்க, அதே அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் அந்த பொருளெல்லாம் திரும்பி வாங்கிக்கிறதா தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு. அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கவும், அப்போ ரோஹிணி இருந்துட்டு, சரி சார் நாங்கள் அந்த பொருளெல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, சரி எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து எழுதி கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோஹிணி கிட்ட கேட்குறாரு, என்ன ரோஹிணி சொல்கிற, நம்ம பொருளை நம்மளே காசு கொடுத்து வாங்குறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி இருந்துட்டு, என்ன பண்ணுறது மனோஜ், நீங்கள் பண்ண முட்டாள்தனத்துக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு தான் ஆக வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பொருளெலாம் ரொம்ப கம்மி விலையில் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை நம்ம குறைவான அமௌண்ட்டை கொடுத்து அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு நம்ம லாபத்துக்கு விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு, சரி ரோஹிணி அதுக்கு அமௌண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, அதான் ஜீவா கொடுத்த பணம் நம்மகிட்ட மிச்சம் இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்போ மனோஜ் இருந்துட்டு, என்ன ரோஹிணி சொல்கிற, அந்த படம் வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு இருக்குன்னு சொல்லி தான் வச்சுருக்கோம், அதனால தான் நான் பிஸ்னஸில் 4 லட்சம் தொலைச்சப்போ கூட அந்த பணத்தை எடுக்காமல் இருந்தேன், நீ என்ன இப்போ திடீர்னு அந்த பணத்தை எடுக்கலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. மனோஜ் இப்படி சொன்னதை கேட்டு இங்கே ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது. என்ன மனோஜ் பண்ணுற தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு என்ன இதுக்கு இப்போ கொஸ்டின் கேட்குற, நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, அதனால் அதிலிருந்து எடுத்து அந்த பொருளெல்லாம் முதல்ல நம்ம வாங்குவோம், அதுக்கப்புறம் பிஸ்னஸில் லாபம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ முத்துக்கு வேறு நம்ம பணம் கொடுக்கணும் இல்லையா, அதனால் ஜீவா கொடுத்த பணத்துலேருந்து எடுத்து நம்ம 2 லட்சம் ரூபாய் முத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு, என்ன ரோஹிணி சொல்கிற, இப்போவே 2 லட்சம் ரூபாய் தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ரோஹிணி இருந்துட்டு, பார்த்தே இல்லை மனோஜ், காலையில் முதல்ல சாப்பிட்றக்கு நிம்மதியாக நம்மளை விட்டாங்களா, எப்படியெல்லாம் பேசி நம்மளை அசிங்கப்படுத்தினாரு, நாம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற வரைக்கும் அவர் நம்மளை அசிங்கப்படுத்திகிட்டே தான் இருப்பார், அதனால் இப்போதைக்கு 2 லட்சம் ரூபாய் தருவோம், அதுக்கப்புறம் பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் 2 லட்சம் ரூபாய் தந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே 2 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து முத்துக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதை வாங்கின முத்து இருந்துட்டு, பரவாயில்லையே பார்லரம்மா, நீயாவது சொன்னபடி நடந்துக்கிட்டேயே, இதேமாதிரி பேலன்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, எங்கிட்ட இதுக்கடா கொடுக்குற, இது மீனாக்கு சேர வேண்டிய பணம், நீ மீனா கையிலே கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா இருந்துட்டு, இல்லைம்மா அது உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, வேண்டாம்மா, ஏன் ரூமில் கொண்டு போய் வச்சா அந்த பணமும் நாளைக்கு இல்லாமல் தான் போயிடப்போகுது, அதனால் இது உனக்கு சேர வேண்டிய பணமா, அது நீயே பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ முத்து இருந்துட்டு, ஆமாம் மீனா, அப்பா சொல்கிறது கரெக்டு தான், நாளைக்கு இந்த பணத்தை கொண்டு போய் அந்த ரூமில் வச்சு அதுவும் காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நீயே வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ணாமலையும் முத்தும் சொன்னதை கேட்டு விஜயா பார்த்தீங்கன்னா அப்படி கூணி குறுக்கி போய் தான் நிற்கணும். ஆனால் விஜயா என்னைக்கு திருந்தி இருக்காங்க, அதனால் வழக்கம் போல் முத்துவும் மீனாவையும் அப்படி எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு அவங்க ரூமுக்கு போகலான்னு சொல்லி போகவும், அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் தலைகானையெல்லாம் எடுத்துகிட்டு ஹாலுக்கு வராங்க. அதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்கவும், அப்போ விஜயா சொல்கிறாங்க, என்னாலையெல்லாம் யாரும் ஹாலில் வந்து படுக்க வேண்டாம், அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு என்ன இதுக்கு காரணம் சொல்லணும், நானே ஹாலில் படுத்துக்கிறேன், அவரை போய் ரூமில் படுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு, நீங்கள் ஏமா ஹாலில் வந்து படுக்கிறீங்க, நீங்கள் போய் ரூமில் தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்போ விஜய் இருந்துட்டு, நான் தானே தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என் மேலே தானே அவர் கோவமாக இருக்காரு, அதனால் நானே வெளியில் படுத்துக்கிறேன், அவரை போய் உள்ளே படுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா முத்துவை பார்த்து, என் பேச்சை கேட்காதவங்களாம் என் மேலே ஒன்றும் அக்கறை காட்ட வேண்டாம், எனக்கு எங்கே தூங்கணும்னு தோணுதோ அங்கே தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஹாலிலே வந்து தூங்குறாரு. இங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா மூஞ்சியை திருப்பிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனால் என் முத்துவும் மீனாக்கும் தான் அண்ணாமலை பார்க்கவும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு, மீனா இந்த விஷயத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், அப்பா ஏதோ அம்மா மேலே கோவமாக இருக்காங்க, 2 நாள் சரியாக போயிருந்தான் நினச்சேன், ஆனால் இப்போ அப்பா பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏற்கனவே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்படி ஹாலில் வந்து தூங்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போனாலும் போயிடும், அதனால் எப்படியாவது அப்பாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ மீனாவும் இருந்துட்டு, ஆமாங்க, அத்தையும் மாமாவும் பேசிக்காமல் இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு நம்மளும் காரணமாயிட்டோம், அதனால் எப்படியாவது நாம தாங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக முத்துவும் மீனாவும் சேர்ந்து பாட்டி எங்கள் ஊருக்கு வர வைக்க போகிறாங்க. பாட்டிக்கு மட்டும் வீட்டில் நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா விஜயாவோட கதி என்ன ஆகுமோ தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.